வணக்கம். சிம்மம். ஓகே, யாரெல்லாம் சிம்மம்? எடுக்க இந்த என்னப்பா பயங்கர கோயின்சிடன்ஸா இருக்கு. அவர் மனைவி எடுத்தாங்க. ஓகே, போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சிம்மத்துக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும். இவ்வளவு யோசிச்சு சொல்றாரு. ஆனா வராது. வரும் ஆனா வராதா? இந்த வருஷம் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க கிரெடிட் கார்டு இப்பயே செட்டில்மெண்ட் பண்ணிடுறது நல்லது. அரசியல், அவங்க வீட்டுல அரசியல் இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த காலகட்டம் சாதாரண காலங்கள் கிடையாது. உங்களுக்கு பயங்காட்டுறானே. வேற்றுமொழி, மதம், இனம் உள்ளவங்களால அனுகூலம் ஏற்படும். நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். வீடு கட்டுற சிந்தனை இருந்தா அடுத்த வருஷம் சக்சஸ் ஆகும் சார். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற சார். புதிய திட்டம் மூலமாக கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சார். என்னடா அவன்ட பேச்சு. வாழ்த்துக்கள். கடன் மூலமாக குடும்பத்தில் சண்டை வரும். கடன் வாங்கினா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய சண்டை வரும் சார். அதிர்ஷ்டத்தை நம்பவே கூடாது. லாட்டரி, ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகும் சார். மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? உடம்புல தான் ஹெல்த்ல சின்னதா ப்ராப்ளம், மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிட கூடாது சார். பெரிய பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ, மீண்டும் மீண்டும். சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் செய்ய வேண்டிய பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படாதீங்க. இல்ல, இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அவங்க இப்போ ஹஸ்பண்டா ஒய்ஃப் பேச்ச கேட்கணும், ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் பேச்ச கேட்கணும். ஆனா அந்த பரிகாரத்தை செய்ய மாட்டாங்க. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா. ஏன்னா எப்போதுமே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போவையான்னு கேட்டால் 2 பதில் தான். ஒன்று போவேன், இல்லை போக மாட்டேன். போனாலும் போவேன், போகாட்டாலும் இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் எப்போதுமே அவங்க இருப்பாங்க. ஆனா வராது. வரும் ஆனா வராதா? வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். அதனால சில பிரச்சனைகள், மன உளைச்சல் வரலாம். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். செல்வி. சிம்மத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் காணப்படும். டே குளக்கட்ட, நேத்து தானடா கேட்ட முச்சக்கொட்ட குழம்பு. அதனால பணம் விஷயத்துல திடீர்னு ஒரு ஜாக்பாட் வரும். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏதாவது சேஞ்ச் ஓவர் ஜாப் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கணும். இல்ல இருக்கிற இடத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், இந்த சந்தோஷமே போகணும் அப்படின்னு அந்த சாலை ஜாப் இல்லாம வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரே ஒரு விஷயம் தான், குடும்பத்துல குழப்பம் வரக்கூடிய நாள். இந்த வாட்டி வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. ஃபேமிலியில வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கிறது தான் நல்லது. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. என்ன ரஞ்சித், நம்ம ஏற்கனவே வெள்ளப்படுதாதான் இல்லை சார், அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு நிறையவே இருக்கும். அண்ட் இன்னொன்று, வார்த்தை நான் ரொம்பவே யூஸ் பண்ணுவேன். அது வேற வாயி, இது நார வாயி. வார்த்தையில் கவனம் தேவைன்றது டெய்லியுமே இருக்கும். ஆனா எனக்கு அதுதான் பிரச்சனையே. எனக்கு சிம்மராசி வாயெல்லாம் அடக்காது. அது எப்படி ஜென்மத்துக்கு? அது நீங்க மந்திராஜலத்தை பார்த்துட்டாவது கொஞ்சம் யோசிக்கணும்ல. அது ஜென்மத்துக்கு நடக்காது. நீ ரொம்ப பேசுற, நீ போக வேண்டாம். நான் வேற யாராவது. எறும்பு படத்துல வெரி குட் ரோல். வாழ்த்துக்கள். உங்களுடைய கொஸ்டின் எதுவும் இருக்கா? அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.